தோழமை கட்சிகளின் தலைவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, திருநெல்வேலி மாவட்ட கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எப்படிப்பட்ட நல்லட்சிமைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால், இந்திய விடுதலை போராட்டத்தில் தனி முத்திரையையும், தமிழ்நாட்டோட வரலாற்றில் மாபெரும் வீரத்தையும், தமிழ்காக்கும் போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அஞ்சாமல் தனிமைச் சிறையில் இருந்த தியாகத்தையும் பெற்றிருக்கக்கூடிய பாளையங்கோட்டை இருக்கிற இந்த நல்லட்சிமைக்கு நான் வந்திருக்கிறேன். அடிமை அதிமுகவோட முதுகுல ஏறி மதவாத பாஜக நிகழ்த்துகிற அரசியல் பண்பாட்டு படையெடுப்பில் இருந்து தமிழ்நாட்டை காக்க உங்கள் ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? தமிழ்நாட்டை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அதற்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெறணும். வெற்றி பெற வைப்பீங்களா? முதல்ல ராதாபுரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அப்பாவு அவர்கள் மிக உயர்ந்த மனிதர். பார்க்கிறதுக்கு மட்டும் உயரம் இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றத்தை நடத்தியும் உயர்ந்தவர். நம்ம அப்பாவு அவர்கள் ஆசிரியராக இருந்த காரணத்தால் மாணவர்களை எப்படி வழிநடத்தினாரோ அப்படி நம்ம திராவிட மாடல் அரசில் சட்டமன்றத்தையும் திறமையா வழிநடத்தினவர். 4 முறை உங்களோட எம்எல்ஏவாக இருந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் அவரை பாராட்டி போற்றி இன்றைக்கு அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் அவர்கள். பாளையங்கோட்டை எப்பவுமே திமுக கோட்டை. கடந்த முறை போலவே இந்த முறையும் உங்களுக்கு பணியாற்ற ஆதரவு கோரி நிற்கிறார். அப்துல் வகாப் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மீண்டும் வழங்க வேண்டும். அடுத்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் மாநகர செயலாளர் தம்பி சுப்பிரமணியன் அவர்கள் அமைதியா தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஓர் இளைஞர். திருநெல்வேலி தொகுதி மக்கள் சுப்பிரமணியம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி
காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த வெற்றி வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்களால் மீண்டும் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் ரூபி மனோகரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நாங்குநேரி மக்களுக்கு நன்கு அறிமுகமாகி 2 முறை உங்களுக்காக பணியாற்றியவர். அவருக்கு உங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில், மன்னிக்கும், கை சின்னத்தில் அவருக்கு சிறப்பான வெற்றியை தேடி தரணும். அடுத்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் VP துரை அவர்கள், அவரும் திரு ராகுல் காந்தி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞரான இவர் தனது தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்துரை போன்ற மக்களுக்கு பணியாற்ற ஆதரவு கேட்டு நிற்கிறார். அவருக்கும் கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இந்த 5 பேருக்கும் நீங்கள் சிறப்பான ஆதரவை தந்து இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெற்றியை தேடி தரணும். வெற்றி உறுதிதான். உறுதியா? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் சீரடைஞ்சு வளர்ச்சி முடக்கப்பட்டு நம்ம மாநிலமே படு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள், மறந்திருக்க மாட்டீங்க. அதுவும் அதிமுகவோட கடைசி 4 ஆண்டு காலத்தில் நடந்த சிலதை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்த குடநாட்டிலேயே கொலை கொள்ளைகள், சாத்தான்குளத்தில் காவல் மரணம், தமிழர்களுடைய மனதை பதற வைத்த நீட் தற்கொலைகள், இளம்பெண்கள் கதறி அழுத பொள்ளாச்சி பாளைய வன்கொடுமை, அமைதியான ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் மேலேயே துப்பாக்கி சூடு, இது எல்லாத்துக்கும் மேல டெல்லிக்கு காவடி தூக்கி CAA 3 வேளாண் சட்டங்கள் போன்ற மக்கள் விரோத சட்டங்களை, சிறுபான்மை விரோத சட்டங்களை ஆதரித்து நீட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டது என தமிழ்நாட்டோட நிதி உரிமை, மாநில உரிமை எல்லாவற்றையும் அடகு வச்ச அந்த பிளாஷ்பேக்கை நினைச்சால இன்றைக்கும் மக்கள் பீதி அடைவாங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியில் இருந்து உங்களுடைய ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து புதிய விடியலை தந்து கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஏன் இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.